நம்ம ஹீரோவுக்கு ஹரிபிரசாத்னு ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. கால் எடுத்து நான் மாடிக்கு போயிட்டு கால் பண்றேன்னு சொல்லி காலை கட் பண்றாரு. மாடிக்கு போய் கால் பண்றாரு. போன்ல ஹரிபிரசாத் இல்ல, வேற ஒரு பொண்ணு தான் பேசிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கும். அந்த பொண்ணு இவரு தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு அவரு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உங்க வைஃப் எங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவ கீழே இருக்கா, ஏன் என்னாச்சுன்னு கேக்குறாரு. அவங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உங்களுக்கு உங்க வைஃப் பிடிக்குமா என்ன பிடிக்குமான்னு கேக்குது. அதுக்கு ஒன்னே ஒரு யோசிக்காம ஒன்னதான் பிடிக்கும்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு கேக்குறாரு. உடனே நான் அரகுர ட்ரெஸ் எல்லாம் போட்டல அப்படின்னு சொல்றா. உடனே அவரு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன்னு கேக்குறாரு. உடனே ஆமா வீட்டுல அப்பா இருக்காங்க, குழந்தை இருக்கு, எப்படி இந்த மாதிரி எல்லாம் போடுறதுன்னு கேக்குறா. அவர் உடனே ஷாக் ஆகி நீ எங்க இருக்குன்னு கேக்குறாரு. அவ மாடி ஏறி அவங்க வைஃப் அவர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஆக்சுவலா அவர் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தது அவர் லவர் கிட்ட இல்ல, அவரோட வைஃப் கிட்ட தான். வைஃப் வந்து முன்னாடி நின்னதும் ஒரு காலியே வந்து நின்ன மாதிரியே அவருக்கு தோண ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் அவங்க வைஃப் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நான் எப்படி இந்த விஷயத்த பண்ணேன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும் அதான்னு சொல்லி அவர்கிட்ட கேக்குறாங்க. அவரும் ஆமான்னு சொல்லி தலையாட்டுறாரு. அந்த நேம் மேல எனக்கு ரொம்ப நாளா டவுட் இருந்தது, அதனாலதான் அந்த நம்பர்ல ஏன் நம்பரை போட்டு சேவ் பண்ணிக்கிட்டேன். இந்த பொண்ணுக்கு கால் பண்ணி நெயில் பாலிஷ் ஷாப் இருக்க மாதிரி பேசி அவரோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணேன். ஆப் வச்சு அவரோட வாய்ஸை என்னோட வாய்ஸ் மாதிரி மேட்ச் பண்ணிக்கிட்டேன். அதனாலதான் உங்களுக்கு நான் பேசுறது இந்த பொண்ணு பேசுற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கு. அவர் ஒரு வழியா தைரியத்தை வரவழைச்சிட்டு அவர் வைஃப் கிட்ட போயிட்டு உன் கையை காலை நினைச்சு கேக்குறேன், இந்த விஷயத்த மறந்துடு, என்ன மன்னிச்சிருன்னு கேக்குறாரு. உடனே அவங்க காலு தான் இருக்கே, எதுக்கு கையை காலை நினைக்கணும்னு கேக்குறாங்க. உடனே அவரு இது அவ்வளவு சீரியஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான் அப்படின்னு சொன்னோம். உடனே அவங்க டென்ஷனா என்ன வெறும் ஃபன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்ன விட அந்த பொண்ணு தான் பிடிக்குன்னு சொல்றீங்க, அது உண்மையான்னு கேக்குறாங்க. அவரு நான் சும்மா தான் சொன்னேன், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. சாரி பேபின்னு மறுபடியும் சொல்றாரு. என்னது பேபியான்னு சொல்லி டென்ஷன் ஆகி அவங்க கீழே இறங்கி போயிடுறாங்க. ஹீரோயின் இதை நினைச்சு தூங்காம இருக்காங்க. ஆனா ஹீரோ எந்த கவலையும் இல்லாம எப்பவும் போல நார்மலா இருக்காரு. அவங்க யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த நாள் அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்றாங்க. மேல டீ போட்டு வச்சிருக்கேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவரும் மாடிக்கு போறாரு. அங்க அவர்கிட்ட ஏன் மேலே தப்பு இருக்கு மன்னிச்சிடுங்கன்னு சொல்றாங்க. அவரு ஓமையில என்ன தப்பு இருக்கு, நான் தானே தப்பு பண்ணேன்னு சொல்றாரு. இல்ல நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் ஷாக் ஆகி என்ன சொல்றேன்னு கேக்குறாரு. அவர் உடனே டென்ஷன் ஆகி யாரு எப்போ எங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க ஒரு பேரு காமாட்சி சுந்தரம்னு சொல்றாங்க. என்னது காமாட்சி சுந்தரமான்னு கேட்டு அவங்களை அடிக்கிற மாதிரி கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவர் எதுவுமே செய்யாம அங்கிருந்து போயிடுறாரு.